உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகத்திலே குறைவு இருக்காது. காரணம், உங்கள் ராசிநாதன் புதன் இப்பொழுது ஒரு அருமையான கிரகங்களோடு இணைவிலே இருக்கின்றார். அதுவும் ராகுவினுடைய சாரத்திலும் குருவினுடைய சாரத்திலும் இணைந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே. அதனால் மிக ஒரு அற்புதமான ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து நல்ல கூட்டாளிகளுடன் அவர் அமர்ந்திருப்பது, பகை இல்லாத ஒரு கிரகமான ஒரு புதன். அவர் யாருக்கும் அதிக பகையாக திகழ மாட்டார். அனைவர் வாழ்விலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு புதனான உங்களது ராசிநாதன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவீர்கள். அதனால் நிச்சயமாக நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அற்புதமான நேரம். காரணம், ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கின்றார். ஒரு உயர் பதவிகளை தரக்கூடிய ஒரு சூரியனோடும் அங்கே புதன் அமர்ந்திருக்கின்றார். அதனால் ஒரு அதிகார பதவிகளிலே இருக்கக்கூடிய நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு வாரமாக அமையும். அதே போல எந்த துறையை சார்ந்த உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற, முக்கியமாக கடல் வழி பயணங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற அல்லது அயல்நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. அதே போன்று உங்களது ராசியிலே வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய், லாபஸ்தானாதிபதி. அவர் வருகின்ற 21ஆம் தேதியும் வக்கர நிவர்த்தி அடைய காத்திருக்கின்றார். அதனால் இந்த 21ஆம் தேதியோடு உங்களுக்கு நிச்சயமாக பல பிரச்சனைகளில் இருந்து விடிவு பெறப்போகின்றீர்கள். காரணம், இதுவரை உங்களை வேகமாக ஆட்டி படைத்து வந்த செவ்வாய், நிதானம் தவற செய்த செவ்வாய், பல கோபங்களுக்கு ஆட்படுத்தி வீண் வம்புகளை நீங்களே விலைக்கு வாங்கி அதன் மூலியமாக வரவேண்டிய லாபத்தையும் நீங்களே தடை கற்களாக நின்று அதை பெற முடியாமல் போன செய்த செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறந்து விட்டு கொண்டே இருக்கின்றார். படிப்படியாக நிதானத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் இந்த 21ஆம் தேதி வரை கண்டிப்பாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசர கதியிலே வார்த்தைகளை விடுவதோ, தேவையில்லாத வீண் பிரச்சனைகளிலே தலையிடுவதோ, அல்லது உங்களுக்கு மூத்த சகோதரிடத்திலே வாக்குவாதம் செய்து சொத்துக்காக பிரச்சனைகள் செய்வதோ, இது எல்லாம் நடந்திருக்கலாம். இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இனி வரும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட வேண்டாம், பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அதே போல 12ஆம் இடத்திலே குரு தொழிற்சானாதிபதி அமர்ந்திருக்கின்றார். தொழில் ரீதியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இருக்கின்றது. சில ஆர்டர்கள் வாங்குவதற்காக கூட நீங்கள் வெளியிலே அலைந்து திரிந்து நீங்கள் அதை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் செல்வது, அதுவும் குரு 10 கூட தொழிற்சானாதிபதியாக உங்களுக்கு அவர் 12 அமர்வது என்பது நிச்சயமாக சுப விரயமாகத்தான் இருக்கும்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று உங்களுக்கு 7க்குடையவனாகவும் அவர் வருகின்றார். நண்பர்கள் மூலியமாகவும், சொந்த பந்தங்கள் மூலியமாகவும், அல்லது உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும், பெண்களாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, இவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு சுப விரயங்கள் நிறைய இந்த வாரத்திலே வர காத்திருக்கின்றது. அதனால் இந்த மேற்குறிப்பிட்ட நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செலவுகளை தரக்கூடிய ஒரு வாரமாகவும், தன வரவுகளை தரக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். அதே போன்று சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பார்கள். உங்கள் மீது கோபமாக இருக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளும் கூட நேரங்காலங்கள் சரியில்லாததனால் அப்படி இருக்கின்றார். மற்றபடி அவர்கள் நிச்சயமாக மாறி உங்கள் மீது பற்றோடு இனி அடுத்து வர கால நேரங்களிலே மாறுவார்கள். தாயார் உடல்நலத்திலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். முதல் 2 நாட்கள், அதாவது 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும், முதல் 2 நாட்கள் நீங்கள் தாயார் உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், சந்திரனோடு கேது இணைகின்றார். முக்கியமாக 17ஆம் தேதி மாலை வரை நீங்கள் உங்கள் தாயார் உடல்நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகவும் சில செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று வண்டி வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதன் மூலியமாகவும் சில செலவுகள் வர காத்திருக்கின்றது. மாணவர்கள் கல்விக்காகவும் நீங்கள் செலவுகள் சில செய்ய வேண்டியது இருக்கின்றது. அதனால் செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரித்தாலும் தன வரவிலே குறைவு இருக்காது. ஏனென்றால் 12க்குடையவன் செலவை தரக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருக்கின்ற தொழிற்சானத்தில் நீங்கள் எவ்வளவு ஒரு இழப்புகளை சந்தித்தாலும் கூட அந்த செலவுகளை சரி கட்டுவதற்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானத்தையும் தந்து விடுவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு ராகு இருக்கின்றார், குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து, அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வரவுகளும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல 9ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் தவறான வழியில் சென்று நீங்கள் வீண் விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. தேவையான செலவுகள் தான் நடக்கும், முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய செலவுகள். அதேபோல் மாணவர்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 17ஆம் தேதி வரை கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருப்பதோ, நீங்கள் நாளை படித்துக் கொள்ளலாம் என்று விடுவதோ உங்களுக்கு பின்னாளிலே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் வாலிப வயதை சேர்ந்த நண்பர்கள், ஆண் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7க்குடையவன் குரு 12ஆம் இடத்திலே விரைஸ்தானத்திலே அமர்ந்து 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்திலே உங்களது நீங்கள் பழகி கொண்டிருக்கின்ற பெண்ணோ அல்லது ஆணோ உங்களுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் தெரிவிப்பார்கள். அதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாலிபரை சேர்ந்த ஒரு மணமக்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்ற இளம் ஆண் பெண்கள் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. எல்லாம் தானாக சரியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதன் வரை பொறுக்க வேண்டும். அதே போல திருமண தடை சில பேர்களுக்கு ஏற்படலாம். இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சில பேருக்கு திருமண தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக இந்த திருமண தடையை நீங்கள் நிவர்த்தி செய்து மீண்டும் அதே பேசி வைத்திருந்த அதே திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அதே போன்று லாபஸ்தான அதிபதி செவ்வாய் வக்கரகதி இருப்பதால் அவர் வக்கர நிவர்த்தி அடைந்தவுடன் உங்களுக்கு நின்று போயிருந்த தொகைகள், ஏற்கனவே விட்டு போயிருந்த தொகைகள் எல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே பொறுமை காப்பது அவசரகதி கூடாது என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4.